மாப்பிள்ளை வாங்க வாங்க. ஏன் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க? உள்ளே வரலாம்ல? ஏண்டி எங்கே இருக்கீங்க பாரு, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, வாடி சீக்கிரம். ஐயோ வேலையா இருப்பாங்க, விடுங்க மாமா, அவங்க பொறுமையாவே வரட்டும். சரிப்பா சரி, வந்து உட்காரு, வா வா வா. மாம்ஸ் எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். என்ன மாம்ஸ், எங்க அக்கா விட்டுட்டு நீங்க மட்டும் வந்துட்டீங்களா? இல்லடா, வெளியே தான் இருக்கா. ஓ, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்கன்னு நினச்சேன். கீர்த்தி வெளியே தான் இருக்காளா? ஏன் இன்னும் உள்ளே வராமல் இருக்கா? திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தா. சரி நீங்க போங்க, நான் வரேன்னு சொன்னா அதான் நான் வந்துட்டேன். மாம்ஸ் உண்மையை சொல்லுங்க, எங்க அக்கா உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டாள். அவளாம் அப்படி கூப்பிடவே மாட்டா தெரியுமா? கம்முன்னு இருடி, மாமாட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் முடியாதுங்கப்பா, அப்படித்தான் பேசுவேன். அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல, நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கோ, சரியா? நான் சொல்லாமலே செய்வேன். இப்போ நீங்க வேற சொல்லிட்டீங்களா, இனிமேல் கேட்கவா வேணும்? இனிமேல் பாருங்க, நான் யாருன்னு காட்டுறேன். அப்பா அப்பா, இவளை நம்பாதீங்க, நடிக்கிறா. ஏய் நீ சும்மா இருடி. கீர்த்தி எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஓகே, ஏன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையா? நான் கால் பண்ணேன், அவங்க தான் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் நீ ரிட்டன் கூப்பிட்ருக்கணும்ல தாயி. அப்பா நீங்களே சொல்லுங்க, நான் ஒர்க் விஷயமா இருக்கேன், நான் எப்படி அடிக்கடிக்கு கால் பண்ண முடியும்? அம்மா ஃப்ரீயாக இருக்க டைம் எனக்கு கூப்பிட்டாவாச்சும் பரவாயில்ல, அவங்களும் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. பாருப்பா பாருங்க, நல்லா சமாளிக்கிறா. ஏய், நான் என்னடி சமாளிக்கிறேன்? நீ என்ன பண்ணுறீங்க? என் மாமா வந்து சைட் அடிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி சரி, அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ. ரெண்டுத்தோட வாயையும் பாரு, கொஞ்சம் கூட ரெண்டுக்கும் அறிவில்லை. மாப்பிள்ளையை வச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? விடுப்பா, அவரும் என்ஜாய் பண்ணிட்டோம். மாம்ஸ் நீங்கள் வாங்க என் கூட, நான் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். சரிடா அம்மா. அம்மா எங்கப்பா? ஏய், எதுக்கிட்ட எங்கள் அம்மாவை கேட்குற? என்ன நீ ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு? அப்படி தாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவேன்? அப்பா இவளுக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து துரத்தி விடுங்க. ஆமாம்மா, உன்னை துரத்தி விட்ட மாதிரி தானே என்னையும் சொல்கிறேன். சித்தி வீட்டுக்கு வரட்டும், அப்போ சொல்லி வைக்கிறேன். ஏய் கீர்த்தி, ரொம்ப நேரமா சோடுல சாஞ்சிட்டே இருக்க, மாமாக்கு வலிக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவ எப்பயுமே அப்படித்தான். ஆமாம் மாம்ஸ், இவங்களுடைய பாச போராட்டத்துக்கு எல்லையே இருக்காது தெரியுமா? நீங்கள் இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடி பூவு பொட்டு ஜொலிக்கிற? உனக்கும் கல்யாணம் ஆகல, உன் புருஷன் வாங்கி தருவோம், நீயும் வச்சுக்கிட்டு ஜொலிச்சிக்கோ. நான் ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? மாம்ஸ், எனக்கு நீங்கள் பூ வாங்கி தர மாட்டீங்க? நீ எதுக்கடி என் புருஷன்கிட்ட கேட்குற? என்ன நான் கேட்கக்கூடாதா? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அவ சொல்லிட்டு போறடா, நான் உனக்கு வாங்கி தரேன். அதான் எங்கள் மாம்ஸ், நான் வாங்கி தர விட மாட்டேனே. அப்பா பாருங்கப்பா, என்னெல்லாம் சொல்கிறான்னு. அப்பா எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட், உனக்கு இல்லை. நான் உனக்கு வாங்கி தரடி தங்கம். அப்பா மாமாவை வாங்கி தர சொல்லுங்க. நான் விட மாட்டேனே. மாம்ஸ் நீங்கள் வாங்க, வீடு சுற்றி பார்க்க போகலாம். எங்கே வேணாலும் சுற்றிக்காம என் பெட்ரூமுக்கு மட்டும் போகக்கூடாது. ஏன் அங்கே போகக்கூடாது? அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தான் போவேன். மாம்ஸ், அது குப்பை மாதிரி கிடக்கும் மாம்ஸ், அதனால வேண்டான்னு சொல்கிறா. குப்பை மாதிரி கிடக்குமா? அது இல்லை மாப்பிள்ள, அவள் எப்பயுமே நீட்டாக வச்சிருக்க மாட்டா. அவள் பெட்ரூம் எப்பயுமே குப்பை போட்டே வச்சிருப்பா. இப்போ எல்லாம் க்ளீனாக தான் இருக்கு. அப்பா உண்மையை தானே சொன்னேன் மானு. சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு என்ன? நீ வா போகலாம். மாம்ஸ் வாங்க வாங்க போகலாம். ஏய், எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் புருஷனை. கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதுக்கு தான் நான் இருக்கல, நான் சுற்றி காமிச்சிக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. அடியே, ரொம்ப தாண்டி பண்ற. மாம்ஸ், அவள் அப்படி தான் பண்ணுவா, நீங்கள் கண்டுக்காதீங்க, வாங்க போகலாம். விட மாட்டேன், என்னடி பண்ணுவேன்? ரெண்டு பேரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கீர்த்தி, என் கண்ணில் பட்டதுனால சொல்கிறேன், உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. மாம்ஸ், நீங்கள் என்னையே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த கீர்த்தியை கல்யாணம் பண்ணதுக்கு. இப்போ மட்டும் என்ன? அக்காவை விட்டுறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சொன்ன இப்போ? அதான் உன் தங்கச்சி ஆசைப்படுறாள். அவள் ஆசைப்பட்டா நீ கல்யாணம் பண்ணிப்ப. அதெல்லாம் உன்னோட சேட்டை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. மாம்ஸ், இதெல்லாம் கம்மி, இன்னும் அதிகமாக பண்ணுவா. இது என் வீடு இல்லை, அப்படித்தான் இருக்கும். உன்னோட வீடு தானே, கொஞ்சம் இடிக்காமல் நின்று பேசினா உனக்கு நல்லது. அப்பாவும் தங்கச்சியும் இருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன வாயெல்லாம் குளருது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, உன்னை வீட்டை உனக்கு சுற்றி காமிக்கிறேன். என்னடி புதுசாக யாரோ வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு? அப்பா, இந்த தாய் பார்ப்பா என்னெல்லாம் சொல்லுதுன்னு. தனம் என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வாய் பேசுகிற போல? ஏய், மாப்பிள்ளை இருக்காரு கீர்த்தி. அவர் ஒரு பாட்டில் இருந்துட்டு போட்டும்ப்பா. ஏன்டி சொல்ல மாட்டேன்? சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். வாய் என்னோட இது தானே, நான் எப்படி வேணாலும் சொல்லுவேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்பா, உன்னை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. பொண்ணு 3 மாதம் கழித்து வீட்டுக்கு வராளே, நம்ம வீட்டிலேருந்து அவளை வரவேற்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குது. அப்படி வரவே ஃபோன் பண்ணி சொல்லணும். திடீர்னு வந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் தான் உங்கள் ஆத்துக்காரர்கிட்ட சொன்னனே, உங்கள் அத்தான் உங்ககிட்ட சொல்லலையா? ஏய், மாப்பிள்ளை இருக்கார், என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? அவர் இருந்துட்டு போகிறாருமா, நீ சொல்லுமா. அவரெல்லாம் சொன்னார். சரி, நீ எங்கே சுற்றிட்டு வர இப்போ? கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்டி. ஏய், என்னடி எங்கள் அம்மா இவ்வளோ கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க? அப்படி கேளுடி தங்க பிள்ளை.
இவளை நான் தான் கேள்வி கேட்கணும்னு நினச்சேன், இவன் என்னை பார்த்து கேட்டுட்ருக்கா. ஓஹோ, அப்படிலாம் ஒரு பிளான் இருந்ததா? ஆமாண்டி, இருந்தது. என் தங்கம் எவ்வளோ அழகா இருக்க. சரி வா போய் சாப்பிட்லாம். இல்லைங்க வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். இப்போ பசிக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா சாப்பிடலாம். சரி, நான் போய் ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன் எதுவுமே வேண்டான்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க அதான். கீர்த்தி மேலே கூட்டிகிட்டு போ. கொஞ்ச நேரம் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் தம்பி. கீர்த்தி கூட்டிகிட்டு போ. ஆ சரிம்மா. வா போகலாம். சரி போ போ. என்ன பார்த்துட்டே இருக்க? இல்லை இவ்வளோ வாய் பேசுறியா அதான். என்னடாம்மா வேணும்? வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் முடியாது போலையே. உனக்கு என்ன முடியணும்? என்ன முடியணும்? வாங்க போகலாம். வா போகலாம், இல்லைன்னா அடிச்சு எடுத்துகிட்டே போயிடுவா போல. ஆஹா, அப்படியெல்லாம் அடிக்க விட மாட்டேன், கவலைப்படாத. என்ன பிரீத்தி, தூங்கி எந்திரிச்சிட்டியா? ஆமாம், இப்போ தான் எந்திரிச்சேன். நீ என்ன, நான் உனக்காக லீவ் போட்டால் சும்மா தூங்கிக்கிட்டே இருக்க என்கிட்ட பேசாம. உன்னையும் எனக்காகலாம் லீவ் போட சொன்னது. நீ ஆஃபீஸ் போக வேண்டியதானே? அடியே இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. நீயே லீவ் போட சொல்லுவியா, அப்புறம் நீயே ஏன் ஆஃபீஸ் போலேன்னு கேட்குவியா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை? இல்லையே, எனக்கு கொஞ்சம் கூட ஓவராகவே தெரியலையே. அடி போடி. பாவம் சிவானாவும் சத்யனா மட்டும் தனியாக இருப்பாங்க இன்னைக்கு. அது வேணா கரெக்டு தான். இன்னைக்கு அனு கூட லீவ் போட்டா. அச்சச்சோ, அப்பனா சத்யம் சிவானா மட்டும்தானா இன்னைக்கு? ஆமாம் ஆமாம், அவங்க 2 பேர் மட்டும்தான் இன்னைக்கு. அப்புறம் அஸ்வினா ஃபோன் பண்ணாங்களா? பண்ணானே. ஏன் உனக்கு கீர்த்தி ஃபோன் பண்ணலையா? அவளாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டா மழையே வந்துடும். ஏன் அப்படி சொல்கிற? அவளாம் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேங்கிறான். அதெல்லாம் பண்ணுவா கொஞ்ச நாள் போனா. நீங்களும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். எப்போ தான் அந்த நேரம் வரும் தான் தெரியல. வரும்போது வரும் பிரீத்தி, அதெல்லாம் விடு. என்ன? நம்ம பாப்பா என்ன சொல்கிறா? அப்பாவுக்கு நல்லா அடி கொடுங்கன்னு சொல்கிறான். அப்படிலாம் சொல்ல மாட்டா என் தங்கம். ஐயோடா, இப்போவே பாசம் பொங்குது போலையே. ஆமாம், என் பொண்ணு மேலே எனக்கு பாசம் இருக்காதா? அப்படி தானே குட்டிமா? அவளுக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குமான்னு கூட தெரியல, ஆனால் டெய்லி இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் அப்பா செல்லமாக தானே இருப்பீங்க. அதெல்லாம் இருக்காது, ஒன்லி அம்மா செல்லம். அதெல்லாம் முடியாது, நான் தான் ரொம்ப பாசமாக இருப்பேன். என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை எனக்கென வந்த தேவதே. சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன. குழந்தையெல்லாம் வந்தால் என்ன மறந்துடுவீங்க தானே? அதை எப்படி மறப்பேன் உன்னை? இப்போவே எப்போ பார்த்தாலும் உங்கள் குழந்தை கூடயே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. என் கூடயா பேசுகிறீங்க? நீயும் தாண்டி முக்கியம். இப்போ கூட பாருங்க, என்னை பார்த்து பேசல, குழந்தைய பார்த்து மட்டும்தான் பேசுகிறீங்க. ஏம்மா தாய், ஆளை விடு. ஏண்டா மச்சான், நீ அஸ்வினும் சூர்யாவும் கூட இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம், நல்லா இருந்திருக்கும் தான். அவனுங்க இருப்பானுங்களா? அஸ்வின்லாம் இருப்பான், சூர்யா தாண்டா இருக்க மாட்டான். ஆமாண்டா, அது வேணா கரெக்டு தான்டா. இன்னைக்கு என்னமா உன்னை மிஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு ஆஃபீஸில். ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஆமாம், இன்னைக்கு ஏன்டா அனு வரவே இல்லை? ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாடா. அப்புறம் நீ எதுக்கு ஆஃபீஸ் வந்த? நீ மட்டும் தனியாக இருப்பேன்னு தான் வந்தேன். சே, என் மேலே அவ்வளோ பாசமாடா? சேச்சே இல்லையே. பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன உந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் பேசிட்டேன். அவன் எனக்கு பண்ணலடா. டேய் அவனுக்கு பண்ணா, நீ தான் பிஸியா இருந்த. நான் பிஸியாக இருந்தேனா? ஆமா, நீ அப்போ மீட்டிங்ல இருந்த, அதை நான் அட்டன் பண்ணேன். அடா பாவி, என்கிட்ட நீ சொல்லவே இல்லடா. சரிடா மச்சான், மறந்துட்டேன், இப்போதான் ஞாபகம் வந்தது. என்னடா சொன்னாவன்? அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னான்டா. அப்பனா அவனுக்கு ஒரே ஜாலி தான் போ இன்னைக்கு. ஆமா ஆமா, ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். டேய் மச்சான், பேசுறத நிறுத்துடா, படத்தை பாருடா. சரிடா. என் நிலைமையை பார்த்தியா, உன் கூடலாம் உட்காந்து இந்த நேரத்தில் மூவி பார்க்கணுன்னு இருக்கு. எனக்கு மட்டும் என்னவா? சரி நான் எதுவும் சொல்லலை.